கார்த்திகை மாதம் பிறந்ததையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹேமலதா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. சபரிமலை புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னா மண்டல பூஜை தொடங்கியுள்ளது. இதற்காக பாத்தீங்கன்னா நேற்று மாலை 5 மணி அளவில் நடை திறக்கப்பட்டது. அதாவது தந்திரி மகேஷ் மோகனர் முன்னிலையில பாத்தீங்கன்னா மேல்சாந்தி அருண்குமார் நடையை திறந்து வைத்தார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா தீபாராதனை காட்டப்பட்டு பின்னர் 18ஆம் படி வழியாக சென்ற மேல்சாந்தி பார்த்தீங்கன்னா ஆழிக்குண்டத்தில் நெருப்பு மூட்டினார். பின் பாத்தீங்கன்னா 18ஆம் படி வழியாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேல்சாந்தியான பிரசாத் மற்றும் மனு நம்பூதிரியை கையை பிடித்து அழைத்து பின்னர் கோயில் சன்னிதானம் முன் அவர்களுக்கு விபூதி வழங்கப்பட்டது. பின்னர் பாத்தீங்கன்னா அவங்க இருவருக்கும், அதாவது மாளிகைபுரம் மேல்சாந்தி மற்றும் ஐயப்பன் கோவில் மேல்சாந்தி இருவருக்குமே பாத்தீங்கன்னா மூல மந்திரம் சொல்லி கொடுக்கப்பட்டு மேலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில சடங்குகள் செய்யப்பட்டது. பின்னர் பாத்தீங்கன்னா நேற்று இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடையெடுக்கப்பட்டது. இன்று புதிய மேல்சாந்தியான பிரசாத் நம்பூதிரி பாத்தீங்கன்னா அதிகாலை 3 மணி அளவில் நடையை திறந்து தீபாராதனை காற்றைய தொடர்ந்து இன்று முதல் மண்டல காலம் தொடங்கியது. பின்னர் பாத்தீங்கன்னா மகேஷ் மோகனர் தந்திரி பாத்தீங்கன்னா ஐயப்பன் சிலைக்கு நெய் அபிஷேகத்தை நடத்தி மண்டல காலத்தை தொடங்கி வைத்தார். பாத்தீங்கன்னா வர டிசம்பர் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா மண்டல பூஜை நடைபெறுகிறது. தினமும் காலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 3:30 முதல் 11:30 மணி வரை பாத்தீங்கன்னா நெய் அபிஷேகம், கணபதி ஹோமம், உஜ்ஜ பூஜை, 12 மணிக்கு பாத்தீங்கன்னா கலாபிஷேகம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறும். மீண்டும் 1 மணிக்கு மதியம் 1 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு பின்னர் மாலை 3 மணிக்கு நடை திறக்கப்படும். இரவு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு நடை அடைக்கப்படும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு 90,000 பக்தர்களை அனுமதிக்கப்படுகிறார். இதுல பாத்தீங்கன்னா 70,000 பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு மூலம், 20,000 பக்தர்கள் உடனடி முன்பதிவு மூலமாக அனுமதிக்கப்படுகிறார். நடை திறக்கப்பட்ட முதல் நாள் நேற்று அதிக அளவில் மக்கள் இருந்தனர். பக்தர்கள் அதிக அளவில் ஐயப்பனை தரிசனம். இன்று அதிகாலை முதலே பாத்தீங்கன்னா 3 மணி முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் தற்பொழுது ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் புக்கிங் பாத்தீங்கன்னா முழுவதுமாக முடிவடைந்தது. தற்பொழுது பாத்தீங்கன்னா 20,000 பக்தர்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா உடனடி முன்பதிவு மூலமாக செல்ல முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதா என்று தற்பொழுது தேவசம் போர்டு ஆலோசனை செய்துட்டு வராங்க ரோகி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.